என்னடா சாச்சனா திடீர்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க, மேல படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் அசிங்கப்படுத்திட்டாங்க. வேற ஒண்ணு இல்லங்க, இந்த ஷாப்பிங் டாஸ்க் இருக்குல்ல, எப்பயுமே சூப்பர் மார்க்கெட் தான் வந்து வச்சுதான் இந்த கிராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்பதான் வீட ஒன்னாக்கிட்டாங்களே, எப்பயும் போல பழைய சீசன் மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்க அந்த பொருளையும் எவ்வளவு பாயிண்ட் அப்படிங்கறத வந்து பிளாஸ்மா டிவியை பார்த்து எழுதணும். அது பசர் அடிக்கவங்களே வந்து எழுதணும். அப்படி நடக்கும்போது இவங்களுக்கு கொடுத்த பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய். கிராசரிஸ் வந்து எழுதணும், என்னென்ன பொருள் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து பிளாஸ்மா டிவியில போட்டிருப்பாங்க. அதுல எழுதுறாங்க ரைஸ், கேர்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே எழுதிருக்காங்க. அதுல காஃபி வந்து 400 பாயிண்ட்ஸ்க்கு எழுதிருப்பாங்க போலுக்க. அப்படி எழுதி பசர் அடிச்ச உடனே எக்ஸ்ட்ரா வந்து 400 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ன உடனே அந்த பக்கம் பவித்ரா, சாச்சனா எல்லாருமே வந்து என்னன்னா காஃபி எடுத்துங்க, காஃபி தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பவித்ரா முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா 400 பாயிண்ட்ங்கிறது வந்து நம்மளுக்கு அதிகம் தான், அது நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விசால்ட்டையும் வந்து ஜாக்லின் சண்டை போடுறாங்க. ஏன்டா ஒரு பாட்டில் காஃபி இருந்தா நம்ம ஒரு வாரம் வச்சு குடிச்சுக்கலாம், இங்க நிறைய பேர் குடிப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விசால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே அதான் ஆல்டர்னேட்டிவ் வந்து டீ இருக்குல்ல, டீயை வச்சு நம்ம சமாளிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதை பார்த்து ஜாக்லின் இன்னும் கொஞ்சம் காண்டாகி செம கோபத்தில் உட்கார்றாங்க. அந்த இடத்துல சாச்சனா வந்து பேசிக்ஸ் எது நீடோ அதைத்தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஜாக்லின் நீ உனக்கு பேசிக் அறிவு அப்படின்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அதை கரெக்டா அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல படிச்சிருந்தா தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ரோமோவே கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. சரி, அப்படி இருந்தாலுமே வந்து பிபி டீம் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கடைசியா வந்த ப்ரோமோஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல சாச்சனா மூஞ்சியை காமிச்சிடுறாங்க, அவங்களும் இந்த கேம்ல வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்க நிறைய ப்ரோமோல வந்து நிறைய பேர்த்த காமிக்கிறது இல்லை. அப்படி இருக்கல சாச்சனாவை எப்படியா காமிச்சு அவங்க ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா சாச்சனாவை எப்படியாவது ஒரு 80 நாள் வரை கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.